சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் பொறியொற்றிக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே பறவையேறு பரமபுருடா நீ என்னை கைகொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதாறு தலைபற்றி வாய் கொண்டதே. எம்மனாய் என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுடையனாய் பெற்ற அண்மை உலகினில் யார் பெறுவார்? நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் வாய்ந்தனவே. கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற் போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்துன்னை நிறைத்து கொண்டேன். கொடுமை செய்யும் கூற்றமும் குருகப்பரா தடவரை தோல் சக்கரபாணி சாரங்கவில் சேவகனே பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறமென உழைத்தாற் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றினி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன். என்னப்பா என் இருடிகேஷா என் உயிர்காவலனே உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். மண்ணடங்கம் அலுவலங்கை கொண்ட ராமநம்பி என்னிடை வந்த பிரான் இனி எங்கு போகின்றதே. பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குல அதிபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடத்தாய் என்றென்றும் உன் வாசகமே உருப்பொழிந்த நாவினே உனக்குறித்தாக்கினையே. தடவரை வாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல சுடரொளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றுமென் ஜோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் அதில் தூராபதியும் இடவகைகளை கண்தட்டி என்பால் இடவகை கொண்டனையே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். மகாபக்த விஜயம் என்ற தலைப்பிலே வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை கண்டு அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 23வது மகானாக ஸ்ரீ ராகா கும்பர் என்பவருடைய விருத்தாந்தத்தை கண்டு ரசிக்க இருக்கிறோம். கும்பர் என்றால் குயவர் என்று பொருள். அதாவது மண்பாண்டங்களை செய்து விற்கக்கூடிய தொழிலை செய்பவர். ஏற்கனவே கோரா கும்பர் என்ற ஒரு குயவர் இனத்தை சேர்ந்த ஒரு மகானுடைய கதையை நாம் பார்த்தோம். அதே போன்று இவரும் பண்டரிபுரத்துக்கு அருகிலே பண்டரிபுரத்துக்கு அருகிலே ஒரு காடு, அந்த காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்தில் ராகா கும்பர் என்ற ஒரு பக்தர் வசித்து வந்தார். அவருடைய மனைவி பெயர் பாகா, மகள் பாங்கா. இந்த மூவருமாக மண்பாண்டங்கள் செய்தல், அதை விற்று ஜீவனம் நடத்தி கொண்டு வந்தார்கள். இதை சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதை சொன்னாதான் நமக்கு பொருத்தமாக இருக்கும். பக்தியிலே பல வகையான பக்தி உண்டு. பகவான் கீதையிலே அர்ஜுனன் சந்தேகம் கேட்குறான், எந்த மார்க்கத்தில் நான் உன்னை வந்து அடைவது? உன்னை அடைவதற்கு எது சரியான வழி என்று கேட்கிறான். பகவான் சொல்கிறார், பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், மோட்ச சாம்ராஜ்ய யோகம், இப்படி பல்வேறு வகையான யோகங்களை சொல்கிறார். ஆனால் திரும்ப திரும்ப எங்கே போனாலும் ஒரு இடத்துல அவர் மிக அழுத்த நிறுத்தமாக சொல்வது, இருப்பதிலேயே கர்மயோகம் என்பது மிக உயர்ந்தது. அந்த கர்மயோகத்தை கடைப்பிடிப்பவர்கள் கர்மயோகின்னு பேர். ஞானயோகம், பக்தி யோகம் எல்லாம் ஒரு பக்குவப்பட்ட நிலையிலே
எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகக்கூடிய நிலையில் இந்த ஞான யோகம் பக்தி யோகம்ங்கிறது ஒரு முற்றிய நிலையில் வரும். ஒரு சராசரி மனிதனாக குடும்பஸ்தனாக குடும்பத்தை கவனித்து கொண்டு இருக்கக்கூடியவன் எந்த யோகத்தை கடைப்பிடிக்க முடியும் என்றால் கர்ம யோகத்தை கடைப்பிடித்து என்னை வந்து அடையலாம். ஒரு ஊருக்கு போகிறோம், பல வழிகள் இருக்குது. நடந்து போகலாம், ரயில் ஏறி போகலாம், கப்பலில் போகலாம், விமானத்தில் போகலாம். ஒவ்வொரு வகையான வழிகள்லையும் போகிறதுக்கு ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு நாள் உண்டு. நடந்து போனால் ஒரு 10 நாளில் ஒரு ஊருக்கு போய் சேருவோம். ரயிலில் போனால் ஒரு 5 நாளில் போய் சேருவோம். கப்பலில் போனால் 3 நாளில் போகலாம். விமானத்தில் போனால் 1 நாள் போகலாம். இதே மாதிரி பகவானை அடைவதற்கு பல்வேறு வகையான யோகங்கள் பகவான் கீதையிலே சொல்கிறார். ஆனால் நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்ப்போம். நடந்து போக வேண்டும் என்றால் ஒரு செலவும் இல்லை. கையில் சாப்பாடு பொருட்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு குறைந்த செலவில் போகலாம். ஆனால் போய் சேர்ந்து ஆளாகும். ரயிலில் போகணும் என்றால் அதுக்கு ஒரு வாரம் பணத்தை சேமித்து வைத்து கொண்டு அதில் போகணும். போனால் 5 நாளில் அந்த இடத்த போய் அடையலாம். கப்பலில் போகணும்னா 1 மாதம் பணத்தை சேமித்து கொண்டு அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கப்பலில் சீக்கிரமாக போகலாம். விமானத்தில் போகணும்னா 1 வருஷம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து கொண்டு கூடிய சீக்கிரம் போய் சேரலாம். சேரக்கூடிய இடம் ஒன்று தான், ஆனால் சேரக்கூடிய மார்க்கமும் அதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வேறுபடும். அதே போன்று பல்வேறு வகையான யோகங்களை சொன்ன பகவான் கர்மயோகம் என்பது சாதாரண மனிதனாலும் கடைப்பிடிக்கக்கூடியது. ஆனால் அதற்கு மனப்பக்குவம் வேண்டும். பாரதியார் தான் சொன்னான், தொடர்ந்து உழைக்க சொன்னான் பலனை எதிர்பார்க்காமல் உழைத்து வாழ சொன்னான் பலனை எதிர்பார்க்காமல் இருக்க பழக சொன்னான் பாரதி. கிருஷ்ணன் என்ன சொன்னான்னா ரொம்ப சுலபமாக சொன்னான் கர்மயோகத்தை. பாரதி 2 வரியில் உழைக்கணும், உழைத்து வாழ வேண்டும். அந்த உழைப்பினுடைய பலனை நாம் எதிர்பார்க்காமல் அதை பகவானிடம் சமர்ப்பிக்கணும். நீ என்ன கொடுக்குறியோ அந்த உழைப்பு என்னுடைய உழைப்பு, இதுக்கு நீ கொடுக்குற பலன் எனக்கு போதும். இன்றைய தினத்துக்கு படி இழந்தால் போகிறோம். பாக்கி உள்ளதை தர்மத்தை பண்ணிவிட்டு பின்காலத்துக்கு சேமிக்காமல் நாளைய பொழுது எண்ணாமல் இன்றைக்கி எது கொடுத்துருக்கோ பகவான் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட்டு பாக்கி கூட கொடுத்தான்னா அதை பகவான்கிட்ட ஒப்படைக்கணும். குறைச்சி கொடுத்தான்னா இன்றைக்கி எனக்கு படி இழந்தது இவ்வளோதான்னு ஏற்றுக்கொண்டு இருப்பது. இதுக்கு பேர் கர்மயோகின்னு பேர். இந்த நடைமுறையை கடைப்பிடிப்பவர்கள் கர்மயோகி. இந்த கர்மயோகியை பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். பகவானே கீதையில் சொன்னான், கர்மயோகி எனக்கு ரொம்ப பிடித்தமானவன். ஞான யோகம் பக்தி யோகத்தை விட கர்மயோகம் தன்னுடைய கர்மாக்களை, நான் விதித்த கர்மாக்களை சரியாக செய்து கொண்டு எந்த வகையான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எது கிடைக்கிறதோ அதை கொண்டு திருப்தியாக வாழ்பவன் கர்மயோகி. அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மான்னு பேர். எந்த வகையான பலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை நமக்கு இட்ட பணியை செய்வதற்கு பேர் நிஷ்காமிய கர்மா. இந்த கர்மயோகத்தை பற்றி தெரியாமலேயே வாழ்க்கையில் கர்மயோகத்தை கடைப்பிடித்து வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பின்னால் மகான் வரிசையில் சேர்க்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது நம்ம பகவான் சொல்லியிருக்கா, அந்த கீதையை படிக்கலை. ஆனால் அவர் மனசளவில் நிஷ்காமிய கர்மாவாக வாழ்ந்து கொண்டு எந்த வகையான எதிர்பார்ப்பையும் பகவானிடம் வேண்டாமல் தன்னுடைய விதித்த கர்மாவை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள். அவர்கள் இந்த ஜாதி மதம் இது படித்தது ஞானி அதெல்லாம் கிடையாது, சாதாரண மனிதர்கள். அப்படிப்பட்ட மகான்களில் ஏற்கனவே கோரா கும்பர்னு படித்தோம். அதே குயவர் வகுப்பை சேர்ந்த இப்போ ராகா கும்பருடைய கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான கதை தான், ரொம்ப பெரிய மகான் இல்லை. அவர் எந்த வகையான உபதேசங்களும் செய்யலை, எந்த வகையான புஸ்தகங்களும் எழுதலை. ஆனால் அவருடைய வாழ்க்கையே ஒரு
பாடமாக அமைந்தது. அவரும் அவருடைய மனைவியும் வழக்கம் போல தன்னுடைய குலத்தொழிலாகிய குயவர் தொழிலை செய்து கொண்டு மண் பாண்டங்களை மண்ணை பிசைந்து ஈரமாக இருக்கக்கூடிய மண் பாண்டங்களை தயார் செய்து அதை கொஞ்ச நாள் காய வைத்து அது காய்ந்ததற்கப்புறம் அதை சூளையில் இட்டு அதை சுட வைத்து அதில் மண்பாண்டங்கள் உற்பத்தி செய்கிறது. அந்த மண்பாண்டங்களை விற்பனை செய்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அன்றன்றைக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்று தான் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு 5 ரூபா வேணுமா, பாக்கி 5 ரூபாய்க்கு வரக்கூடிய பண்டரிபுரத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அல்லது அந்த வழியாக போகக்கூடிய பண்டரிபுரத்தை துவக்கி போகக்கூடிய யாத்திரிகர்களுக்கு தங்களாலான உபச்சாரங்களை செய்து கொண்டு நிறைவான வாழ்க்கை அவர், மனைவி, அவருடைய பொன் 3 பேருமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அந்த பாத்திரங்களை பிசையும் பொழுதே அவர் பாண்டுரங்கனை பற்றி பாடிக்கொண்டிருப்பார். பாண்டுரங்கா பண்டரிநாதா விட்டல விட்டல பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று பாண்டுரங்கனை நினைத்து கொண்டு நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாமல் அது பகவான் பார்த்துக்குவான், நம்மை படைத்தவனுக்கு தெரியாதா? ஆகவே நமக்கு சேமிப்பு என்று இல்லாமல் அன்றைய தினம் என்னென்ன செய்கிறாரோ அதை வைத்து கொண்டு இன்றைக்கு எத்தனை பாத்திரம் விற்கிறாங்களோ மண்பாண்டங்களை விற்று நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இவர் இந்த மண்பாண்டங்களை பிசைந்து அதை காய்வதற்காக ஒரு மூலையில், ஒரு வீட்டினுடைய ஒரு மூலையில் அடுக்கி வச்சிருக்கார். இந்த குயவர் தொழிலில் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டால், மழை காலத்தில் அவர்கள் சூளை போட முடியாது, வியாபாரம் ஆகாது. வெயில் காலத்தில் அவர்கள் காய வைத்து அதை சூளை ஆட்ட வைத்து அடுப்பை ஏற்றி அந்த அடுப்பில் பானைகளை வேக வைத்து அந்த பானைகளை பக்குவப்படுத்தி அதை வியாபாரம் செய்கிறது. ஆகவே ஒரு வீட்டுக்குள்ளே அவர் மண்பாண்டங்களை அடுக்கி வைத்து காய வைத்திருக்கிறார். என்றைக்குமே தெரியும், பூனைக்குட்டியுடைய வழக்கம் என்னென்னா, ஒரு பாதுகாப்பான இடமா, யார் புழங்காத இடமா இருந்தால் பூனை வந்து தன்னுடைய குட்டியை போட்டு விட்டோம். பூனைக்கு உண்டான சுபாவம்னா தன்னுடைய குட்டி போடும்போது அது நல்லா பாதுகாப்பான இடத்துல, யாரும் மனிதர்கள் புழங்காத இடத்துல, விலங்குகள் வராத இடத்துல பத்திரமா பூனை தன்னுடைய குட்டியை போடும். அதே மாதிரி இந்த பூனையானது, ஒரு பூனை அவர் அடுக்கி வைத்து இந்த பாத்திரத்துக்குள்ளே போய் 2-3 குட்டிகளை போட்டு விட்டது. பூனைக்குட்டி அதுக்குள்ளே இருக்குது. இவர் அந்த பானைகளெல்லாம் ஓரளவு காய்ந்து விட்டது என்று நினைத்து சூளை மேட்டில் அந்த சூளையிலே வைத்து அடுக்கி விட்டார். அடுக்கி விட்டு நெருப்பை பற்ற வச்சிட்டார். நெருப்பு ஏன்னா அந்த தொழிலுக்கு அவருடைய மனைவி மகள்லாம் கூட உதவி பண்ணுவார்கள். பானையெல்லாம் ஏன்னா ஒரு ஆளாக அதை செய்ய முடியாது, அடுக்கிறதுக்கு உதவுவதற்கு எல்லாம் செய்தார்கள். சூளை அடுப்பை சுற்றி நெருப்பு வைத்து பற்ற விட்டு விட்டார்கள். இதை பற்ற வைத்த உடனே எல்லாம் அடுக்கியாச்சு. பற்ற வைத்த உடனே நெருப்பு பிடித்து எரிகிறது, சூளை பிடிக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது உள்ளே இருந்து இந்த பூனையானது மெதுவான குரலிலே குட்டிகள் கத்த ஆரம்பிக்கிறது. தாய் பூனையாது அந்த அறைக்குள்ளே போய் குட்டியை காணோம் என்றவுடன் அதுகளுக்கு வாசனை தெரியும். ஆகவே இந்த சூளைக்குள்ளே அந்த தன்னுடைய குட்டி ஆகப்பட்டு விட்டது. அந்த சூளையை சுற்றி சுற்றி வந்து ஒரு ஈனக்குரலிலே கத்துகிறது. இப்பொழுது இந்த அந்த ராகா கும்பருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அடுப்பு பற்ற வைத்து எரிய ஆரம்பித்து விட்டது. உள்ளே இருந்து அந்த ஈனஸ்வரத்தில் குட்டிகள் கத்துகின்றன. இங்கே தாய்ப்பூனையானது அதை சுற்றி சுற்றி வந்து கத்தி விட்டு ஓய்ந்து அது போயிடுச்சு. இனிமேல் நம்ம குழந்தைகள்லாம் அவ்வளோதான், ஏன்னா சுற்றி நெருப்பு எறிகிறது, இனிமேல் அதை கை வைக்கவே முடியாது. இவரும் இவருடைய மனைவியும் குழந்தையும் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். ஆகா, இப்படி நம்ம தெரியாமல் இப்படி ஒரு ஜீவனுக்கு நாம் உயிருக்கு
நம்மால் இந்த ஜீவனுக்கு அபாயம் ஏற்பட்டு விட்டதே என்று நினைத்து கொண்டு அழுது கொண்டே இரவு சாப்பிடாமல் பகவானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். பகவானிடம் பகவானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இறைவா, நான் இப்படி ஒரு தொழிலை செய்து பிழைக்க வேண்டியதாக இருக்கிறதே, என்னை எறியாமல் இந்த தொழிலினால் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டதே. இறைவா, இந்த பாவத்திலிருந்து என்னை நீ விடுவிக்க வேண்டும். இறைவா, இந்த பாவத்திலிருந்து என்னை நீ விடுவிக்க வேண்டும். ஆகவே நீ என்னை விடுவித்து விடு என்று வேண்டுகிறார். என்னை நீ இந்த பாவத்திலிருந்து விடுவித்து விடு என்று வேண்டிக் கொண்டு இரவில் படுத்து விடுகிறார்கள். இன்னொன்று ஒரு சபதமும் பண்ணுறார். இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவித்து விட்டால் நான் நாளையிலிருந்து இந்த தொழிலை விட்டு விடுகிறேன். இது ரொம்ப ஆபத்தான தொழிலாக இருக்குது. இதை நம்ம செய்தோன்னா இப்படி வாயில்லா ஜீவன்கள் எப்படி நெருப்பில் எது விழுவும்னு தெரியாது. ஆகவே நான் வேறு ஏதாவது ஒரு தொழிலை செய்து நான் பழைத்து கொள்கிறேன். ஆகவே இந்த பாவத்திலிருந்து என்னை விடுத்து விடு என்று வேண்டிக் கொண்டு இரவில் படுத்து விடுகிறார். காலையில் இந்த தெரியும், அந்த சூட்டில் பானையெல்லாம் பக்குவமாக வெந்து விடுகிறது, சூடு ஆறி விடுகிறது. போய் பயந்து கொண்டு பண்டரிநாதனை வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு பானைகளாக எடுத்து அடுக்கும்போது ஒரு பெரிய பானைக்குள், நடுவில் ஒரு பெரிய பானை, விதவிதமான பானைகள் இருக்கும்ல, அதில் ஒரு பெரிய பானைக்குள் இந்த பூனைக்குட்டிகள் சத்தம் போட்டுக்கொண்டு உயிரோடு இருக்கின்றன. அந்த பானை மாத்திரம் வேகலை. எல்லா பானையும் சுட்டு பக்குவமான பானையாகிவிட்டது. நடுவிலே இந்த பூனைக்குட்டி இருக்கக்கூடிய பானை மாத்திரம் பச்சை பானையாக உள்ள பத்திரமா எந்த பாதிப்பும் இல்லாமல் உள்ள குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதை எடுத்து வெளியே விட்டுட்டார். ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி சொன்னார். ஒரு பெரிய மகா பாவத்திலிருந்து வாயில்லா ஜீவனை கொன்ற பாவத்தை, ஏன்னா அந்த காலத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், கோராகும்பருடைய கதையில் அவர் காசிக்கு போயிடுவார் இந்த பாவத்தை இது பண்ணுறதுக்காக. ஆகவே நாம் பெரிய மகா பாவத்திலிருந்து, ஏன்னா வாயில்லா ஜீவனுக்கு ஒரு துன்பம் விளைவித்தால் அது யார்கிட்ட சொல்லும்? ஒரு மனிதனுக்கு துன்பம் விளைவித்தால் அவன் யாருக்கிட்ட சொல்லுவான், தன்னுடைய ஆதங்கத்தை தீர்த்துக்க முடியும். வாயில்லா ஜீவனுக்கு செய்த பாவம் என்பது அது பெரிய பாவம். அதனால் அவருக்கு அடுத்த நாள் சந்தோஷம் ஏற்படுகிறது. பகவானுக்கு நன்றி சொல்லி அந்த பானைகளை எல்லாம் விட்டு நாளையிலிருந்து தொழில் செய்ய வேண்டாம் முடிவு பண்ணிட்டார். அப்போ என்ன செய்கிறது? சரி, பாதகம் இல்லாமல் விறகு வெட்டி பொழைச்சிக்குவோம். விறகு வெட்டி அதிலும் கூட பச்சை மரங்களெல்லாம் வெட்டக்கூடாது. காய்ந்து போய் பட்டு போய் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி அந்த விறகை வெட்டி, இவர் அதே குயவர் தொழிலாக இருக்கிறவர் தானே, அதனால் மற்ற குயவர்கள் அவர்களுக்கு இந்த விறகுகளை விலைக்கு விற்று அதை வைத்து ஜீவனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது இப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறது. இவர் ஏதோ அந்த வரக்கூடிய வருமானத்தில் எந்த வகையான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அன்றைக்கு விறகை வெட்ட வேண்டியது. அந்த விறகு கீழே, அதாவது ஒடிந்து இருக்கக்கூடிய சொல்லிகள், மரத்துலேருந்து காய்ந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய சொல்லிகளை பொறுக்கி விற்க வேண்டியது. பட்டு போன காய்ந்து போன மரங்களை கோடாலியை வைத்து வெட்டி அதனுடைய பலனை, அதனுடைய விறகுகளை விற்று ஜீவனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நாமதேவர் அந்த ஊருக்கு வரார். இவரை பற்றிய இந்த செய்தி, அதாவது இந்த குயவர்கள் வட்டாரத்தில், ஏன்னா அதெல்லாம் எல்லாம் ஒரு
ஒரு குழுவாக தான் இருப்பாங்க. எல்லாம் தனித்தனியாக இருக்க மாட்டாங்க. ஒரு குழைவர்கள்னால் அவர்கள் ஒரு அந்த ஒரு பகுதியில் ஒரு 10, 20 குயவர்கள் இருப்பார்கள். அதில் இவருக்கு கொஞ்சம் மரியாதை. ஏன்னா பேராசை கிடையாது. விற்கிறத வைத்துக்கொண்டு ஒரு பக்திமயமாக எப்பொழுதும் கடவுளையே பண்டரிநாதனை நினைத்து கொண்டு இருந்ததுனால அவர் மேலே ஒரு மரியாதை. இவர் இதை எல்லார்ட்டையும் சொல்லிட்டார். இப்படி பாவம் பண்ணிட்டேன், இப்படி ஆகிடுத்தேன்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த பூனைக்குட்டிகள் உயிரோடு இருந்ததை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய பெரிய பானை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பானைகளும் வந்து விட்டுறது, அந்த பானை மாத்திரம் வேகாமல் பச்சையாக அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே அந்த குட்டிகள் உயிரோடு இருக்குது. உடனே இவரை பற்றி அவர்கள் அந்த குழுவிலையும் அந்த ஊர்லேயும் அவருக்கு இவருடைய பக்தியை பாராட்டினார்கள். பகவான் இவர் மேலே உள்ள கருணையையும் இதையும் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் பாராட்டினார்கள். இவர் தான் அடுத்த ஒரு உறுதிப்படி அடுத்த நாள்லேருந்து விறகுகளை பொறுக்கி கொண்டு வந்து மற்ற குயவர்களுக்கு அந்த விறகை கொடுக்கறது, மற்றபடி மற்ற வேணுங்கிறவங்களுக்கு அந்த விறகு வியாபாரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை வைத்து கொண்டு அன்றன்றைக்கு ஜீவனம் பண்ணுறது, பாக்கி இருக்கிற இதை வைத்து அந்த போகக்கூடிய யாத்திரிகர்களுக்கு உணவு கொடுக்கறது, இது மாதிரி தர்ம காரியங்களை செய்து கொண்டு அதில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நாமதேவர் பண்டரிபுரம் போவதற்காக அந்த வழியில் வரார். அந்த காலத்துலாம் யாத்திரை தானே, நடந்து தான் போகணும். அந்த ஊரை தாண்டி போவதற்காக வந்த நாமதேவர் அவருடைய பெண்ணோடு வருகிறார். நாமதேவரை பற்றி ஏற்கனவே படித்தோம். நாமதேவர் எந்த வகையான இது வேண்டாம், பகவானுடைய நாமாவை சொல்லியே நாம் பகவானை அடையலாம், வேறு பெரிய புண்ணியம்லாம் வேண்டியதில்லை, நாமஸ்மரணைக்கு மிஞ்சிய ஒரு விஷயமில்லை என்று சொல்லி பகவானுடைய நாமத்தினாலே பெருமையினாலேயே பல விஷயங்களை செய்தவர். அவர் பல சாதனைகளை செய்தவர். அவர் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு நேரடியாக பண்டரிபுரம் போவதற்காக போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர் காட்டை ஒட்டி ஒரு கிராமம் இவர் இருக்கிறது, அதை தாண்டி அப்படியே போனால் பண்டரிபுரம். அப்போ இரவாகிவிட்டது. தங்குவதற்காக இவருடைய கிராமத்தில் தங்குறார். இந்த மகான்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால், எங்கே போய் தங்கினாலும் அவர்கள் இந்த மகான்கள் வந்து ஜாதி வித்தியாசமோ யாருடைய இதுவும் பார்க்கறதில்ல. யார் பகவான் இன்றைக்கி யார் வீட்டில் படி இழக்கிறானோ அங்கே போய் இருந்துக்குவார்கள். அதனால் அவர்கள் வந்து இங்கே தான் தங்கணும், இந்த வீடு வசதி, இந்த வீடு வேணும்னு எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இப்படி போவார்கள், யார் கூப்பிடுகிறார்களோ அந்த வீட்டில் போய் சாப்பிடுவார்கள், இருப்பார்கள், தங்கி இருந்துட்டு அவர் பாட்டுக்கு பயணத்தை தொடர்வார்கள். அப்பொழுது அந்த கிராமத்தில் தங்குகிறார் நாமதேவர். காலம்புரை எழுந்த உடனே குளிப்பதற்காக நாமதேவர் பாட்டுக்கு ஒரு படித்துறைக்கு போகிறார். நாமதேவருடைய மகள் துணிமணியெல்லாம் எடுத்துக்கொண்டு துவைப்பதற்காக அந்த துங்கபத்ரா நதிக்கு போகிறார். அதே இடத்துக்கு இந்த ராகாகும்பருடைய மகள் பாங்கா, அவளும் துணியை துவைத்து விட்டு குளித்து விட்டு வரலான்னு அவள் போகிறாள். இப்போ இந்த நாமதேவருடைய பெண் துணியை துவைக்கும்போது வழக்கம் போல் என்ன பண்ணுவானா, நதிக்கரையில் இருந்து கொண்டு கொஞ்சம் நேரம் அந்த சூரிய பகவானை பார்த்து தியானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தன்னுடைய துணிகளை துவைத்து விட்டு வருவாள். இவள் குளிக்கும்போது இவள் இங்கே உட்கார்ந்து கொண்டு சூரிய பகவானை தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இவள் துவைக்கக்கூடிய துணியை அந்த படித்துறையை துவைச்சி அடிக்கிறா. அந்த துணி வந்து இந்த தண்ணீர் வந்து இவன் மேலே தெரிக்குது, பாங்கா மேலே. உடனே பாங்கா கேட்குறா, ஏம்மா இவ்வளோ பெரிய நாமதேவருங்கிற ஞானியுடைய பொண்ணாக இருக்கியே, உனக்கு இங்கீதம் தெரிய வேண்டாமா? பக்கத்தில் நான் தியானம் பண்ணியிருக்கேனே, கொஞ்சம் தள்ளி போய் துவைச்சா என்ன? உன்னுடைய அதாவது என்ன சொல்லணும்னா, அந்த காலத்தில் ரொம்ப விழுப்பு மடின்னு பேர். அதாவது துவைக்கப்பட்ட துணியினுடைய தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணி, துவைத்து கொண்டு இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணீர் இருக்கே அது அசுத்தமான தண்ணீர். ஆக இந்த அசுத்தமான தண்ணி என் மேலே தெரிக்குதே என்று சொன்னான். அதற்கு இந்த பெண் ஏதோ வாக்குவாதம் பண்ணுறான். உங்கள் அப்பா ஏதோ நிஷ்காமிய கர்மாவாக
பலரை எதிர்பார்க்காதவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லாம் சும்மா வேஷம் அது தெரியும், ஏதோ பேச்சுவார்த்தையில் பெண்களுக்குள்ள சண்டை மாதிரி வந்துடும். சரி வழக்கம் போல் இதை ஊற்றி விட்டு குளித்து விட்டு இவா பாட்டுக்கு போயிடுறா. நாமதேவரிடம் போய் நடந்த விஷயத்தை சொல்கிறார். இது சொல்லும்போது இந்த பெண்களுக்கு உண்டான சுபாவம் தெரியுமா? தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொன்னால் எந்த பெண்ணுக்குமே கோபம் வந்துடும். இவள் நாமதேவரை பற்றி மட்டமாக சொல்கிறான். என்னுடைய தகப்பனார் பிரதிபலனை எதிர்பார்க்காதவர், வேண்டாதவர்னு சொன்னியே, அப்போ அதை சொல்கிறான். எதையுமே வேண்டக்கூடாதுன்னு சொல்லி நிஷ்காமிய கர்மான்னு எதையுமே பகவான்கிட்ட வேண்டக்கூடாதுன்னு சொன்னியே, ஒரு பூனைக்குட்டிக்காக உங்கள் அப்பா வேண்டிக்கிட்டாருன்னு சொன்னாங்களே, இது மாத்திரம் நியாயமா? பகவான் காப்பாற்றுவார் உயிரை, நீ என்ன வேண்டுறது அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கான். இவரது நாமதேவரை பற்றி இந்த பாங்கா சொன்னான். ஏன்னா தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்லும்போது எப்படிப்பட்ட மகானாக இருந்தாலும் பயப்பட மாட்டா பெண்கள் யாராக இருந்தாலும். எங்கள் அப்பாவை பற்றி இப்படி சொல்கிறியா, அவர் நாங்கள் வரக்கூடிய வருமானத்துக்குள்ளே இந்த தொழிலில் செய்து கொண்டு இருக்கோம், உங்கள் அப்பா மாத்திரம் என்ன? யாரோ ஒரு பக்தருக்காக, ஒரு செத்துப்போன பசுவை பிழைப்பதற்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலையா? பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் தனக்காகத்தான் பிரார்த்தனை பண்ணக்கூடாதே தவிர மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறான். இந்த திரும்பி போன நாமதேவருடைய பெண்ணானவர் தன்னுடைய தகப்பனாரிடம் இதை சொல்கிறான். இப்போ பகவானிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது நிஷ்காமிய கர்மாவில் வருமா? கர்மயோகிங்கிறவன் எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்பொழுது இவர் இப்படி வேண்டிக் கொண்டிருக்கார். நீங்கள் ஒரு 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 ஏழை பிராமணனுடைய பசு இறந்து போய்விட்டது என்பதற்காக அதை உயிர்ப்பிப்பதற்காக நீங்கள் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்களே, இப்போ பகவானிடம் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிஷ்காமிய கர்மாவில் இது வருமானு என்று கேட்கிறார். இவருக்கு ஆமாம், கேட்குறது சரிதானே, காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு, நாம் என்ன வேண்டுறது? அதை பாண்டுரங்கிட்டே நான் கேட்குறேன்னு சொல்லி பகவானிடம் பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, என்னுடைய பெண்ணு இப்படி ஒரு பெண்கிட்ட போகும்போது இப்படி ஆயிடுத்து, என்ன பண்ணுறது அப்படி? அப்போ அவருடைய கனவுல பாண்டுரங்கன் தோன்றி, நாமதேவரே, நீரும் பகவானுடைய நாமாவை சொல்லி, என்னுடைய நாமாவை சொல்லி சுலபமாக பகவானை அடையலாம் என்ற வழியை நீ காட்டிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்மயோகியாக ராகா கும்பர் தன்னுடைய கர்மாவை செய்துவிட்டு அதனுடைய பலனை என்னிடம் விட்டு விடுகிறார். கர்மயோகியும் நல்ல மார்க்கம்தான், அவரும் எனக்கு சிறந்த பக்தன்தான். உன்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு நாளை அவருடைய எந்த வகையான பிரதிபலனை எதிர்பார்க்காதவர் என்பதை நிரூபிப்பதற்கு நாளை காலை நான் அவனை சோதித்து இந்த உலகத்திற்கு கர்மயோகி என்றால் அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம், மனதை பக்குவப்படுத்தி கொண்டு கிடைப்பதோடு திருப்தி அடைந்து பகவான் எதையும் வேண்டாமல் பிரார்த்தனை பண்ணாமல் வாழ்ந்தால் போகிறோம். அந்த வாழ்க்கையே ஒரு பெரிய தவ வாழ்க்கை தான் என்று உலகத்தாருக்கு காட்டுகிறேன், நாளைக்கு பாரு அப்படின்னு. அடுத்த நாள் காலை பாண்டுரங்கனும் ருக்மிணி தேவியுமாக அவருக்கு காட்சி கொடுக்கிறார்கள். இப்பொழுது நாமதேவர் அழைத்து கொண்டு, வா என் பின்னால் வா, காட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு நாமதேவரை அழைத்து கொண்டு பாண்டுரங்கன், ருக்மிணி, நாமதேவர் இந்த 3 பேருமாக அங்கே காட்டுக்கு போகிறார்கள். காட்டிலே ராகா கும்பரும் அவரோட மனைவி பாகாவும் மகள் பாங்காவுமாக அந்த சுள்ளிகளை புரக்கி கொண்டிருக்கிறார். காட்டில் விழுந்து கிடக்கக்கூடிய காய்ந்த
சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார். ருக்மணி தேவியிடம் சொல்லி ஒரு ஒரு பாத்திரத்தில் தங்க நாணயங்களை வைத்து அந்த சுள்ளிகள் விழுந்து இருக்கக்கூடிய அந்த இலை தலைகளுக்கு நடுவிலே ஒரு பாத்திரத்தில் தங்க நாணயங்களை வைத்து விட்டு இந்த ருக்மணி தேவியும் அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த இலையெல்லாம் மூடி கிடக்கு, காற்றில் விழுந்த இலைகள், அந்த இலைகளுக்கு நடுவில் அந்த பானையை வைத்து விட்டு இவர்கள் இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவர்கள் அந்த இலை தலையெல்லாம் தள்ளி விட்டு சுள்ளிகளை பொறுக்கி வைத்து கொண்டு இருக்கும்போது அந்த இலைகளுக்கு நடுவில் ஒரு பாத்திரத்தை ஒரு கலசம் இருக்குது. அந்த கலசத்தை பார்க்கிறார் ராகா கும்பர். பார்த்துட்டு மனைவியிடம் காட்டுறார், இந்த பாருமா ஏதோ ஒரு பாத்திரத்தை நிறைய தங்க நாணயங்கள்லாம் இருக்குன்னு. உடனே அவர்கள் பதறிக்கொண்டு, ஐயோ இதெல்லாம் தொடவே கூடாது, மகா பாவம், நமக்கு அந்த சுள்ளிகளை பொறுக்கி விறகு எடுத்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் தான் நமக்கு இது. யாரோ வழிபோக்கரோ யாரோ மறந்து வைத்து விட்டு போய்விட்டார்கள், அதனால் இதை நம்ம தொட்டாவே நமக்கு ஆசை வந்துடும். இதை சொல்லும்போது குரு பரம்பரையில் ஒரு கதை. கூரத்தாழ்வான் பெரிய கோடீஸ்வரர், ஏன்னா அதையும் அனுபவிக்கணும் கொஞ்சம். அவர் தினசரி தர்மம் பண்ணிவிட்டு தான் அவருடைய கதவுகள் சாத்தப்பட்டதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரத்தில் கதவு வரதராஜ பெருமாளுடைய கோவில் கதவு சாத்தப்படும். தினசரி அவர் அந்த கிராமத்திலே அவர் பெரிய தனவந்தர். எல்லாரும் சாப்பாடு ஆகிட்டா எல்லாரையும் கேட்டு விட்டு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டார்கள். ஊரில் யாருக்குமே எந்த தேவையும் இல்லை என்று தெரிஞ்சவுடன் தான் அந்த கூரத்தில் அவருடைய வீட்டு கதவு சாத்தப்படும். அதில் பூரா மணிகள் கட்டியிருக்கும். அது சாத்தப்பட்ட ஓசை காஞ்சிபுரத்தில் கேட்டதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரத்தில் அர்ச்சகர்கள் பெருமாள் கோயில் கதவை சாத்துவாங்களாம், நேரம் ஆகிடுத்துன்னு. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூரத்தாழ்வானுடைய கதை ஒரு நாள் தாயார் கேட்குறா பெருமாள்கிட்ட, என்ன இன்னும் இந்த கதவு சாத்தப்படவில்லையே, ஏன் இன்னும் நேரமாகிவிட்டதே, ஏன் இன்னும் நம்முடைய கோயில் கதவு சாத்தப்படவில்லை, பள்ளியறை பூஜை நடக்கலையேன்னு. இப்போ பெருமாள் சொல்கிறார், கூரத்தாழ்வானுடைய கதவு இன்னும் அந்த கதவு சாற்றப்படவில்லை, அது சாத்தி அந்த மணி சத்தம் இங்கே கேட்டால் தான் இங்கே கதவு சாத்தப்படுங்கிறார். உடனே தாயார் ஆச்சரியப்படுறானாம், இவ்வளவு அப்படிப்பட்ட செல்வந்தரா, அவ்வளவு கருணை உள்ளவரா, எல்லாருக்கும் கேட்டு வழங்கி விட்டு அப்புறம் தான் சாப்பிட போவாரான்னு. ஆமான்னு சொல்லு. இது அடுத்த நாள் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட சொல்கிறார் பெருமாள், நேற்று தாயார் இப்படி கேட்டால் நான் பதில் சொன்னேன்னு. இந்த செய்தி கூரத்தாழ்வானுக்கு போகுது. கூரத்தாழ்வானுக்கு தன்னுடைய தலையில் அடித்தது மாதிரி இருக்குது. அப்போ தாயாரே நம்முடைய செல்வத்தை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குன்னா இந்த செல்வம் நமக்கு வேண்டியதில்லை. உடனே இதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் எதுக்கு தர்மம் பண்ணணும், ஒரே திரியாக தர்மம் பண்ணிவிடுவோன்னு சொல்லி எல்லா சொத்துக்களையும் எல்லாருக்கும் தர்மம் பண்ணிவிட்டு கட்டின வேஷ்டியோடு தன்னுடைய மனைவி ஆண்டாள் கட்டின புடவையோடு போய் ராமானுஜர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிவிட்டு நம்ம இருப்போம், நமக்கு இந்த செல்வ செருக்குங்கிறது கூடாதுங்கிறக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு சரணடைகிறாருங்கிற கதையை பார்ப்போம். அப்போ அதே மாதிரி தான் பட்டினத்தார் குளிச்சுட்டு வருவார், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடவுளுக்கேன்னு சொல்லணும். இந்த குளிச்சு அந்த கோமணத்தோடையே அப்படியே வெளியே புறப்படுவார். ஒரு நிமிஷம் தாமதித்து வேற ஒரு உடையை எடுத்து மாற்றிக்குவோன்னா கூட உடை மாத்திர கூட நமக்கு சபலம் ஏற்படும். வேறு பட்டு வேஷ்டியை கட்டிக்கணும்னு தோணும், கூட ஒரு மோதிரத்தை போட்டுக்கணும்னு தோணும். அப்படி ஆசைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதனால் என்றைக்கு அந்த எண்ணம் வந்து விட்டதோ அப்பொழுதே எல்லாத்தையும் திறந்துடணும். அதுதான் பேர் துறவுன்னு பேர். எல்லாத்தையும் திறந்துடணும். அதில் கொஞ்சம் கூட கடுகளவு கூட வச்சிருக்கக்கூடாது. அப்படி மகான்கள் இருந்திருக்கிறார்கள். உடனே இவர் அந்த நாணயத்தை நாம் பார்த்து விட்டோம், கண்ணில் தெரியாமல் தென்பட்டு விட்டது, அதை தப்பித்தவறி தொட்டு விட்டால் கூட நமக்கு ஆசை வந்துடும்னு ஒரு நெருப்பை பார்த்தது மாதிரி ஓடிப்போனார், அது தொடாமையே. அப்பொழுது இந்த வழியில் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி எடுத்துக்க சொல்லிடுவோம். ஏன்னா யாராவது வழிப்போக்கர்கள் விட்டுட்டு போயிருப்பாங்க,
யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் தேடுகிறார்கள். அப்பொழுது அந்த பாண்டுரங்கனும் ருக்மிணி தேவியுமாக வருகிறார்கள். கொஞ்சம் தள்ளி நாமதேவர் இருக்கார். இந்த இவர் ராகா கும்பர், சுவாமி நீங்கள் இது உங்களுடைய பாத்திரமா என்னன்னு தெரியலை, உடனே இவர் இந்த பெருமாளானவர் ராகா நெல்லு அப்படிங்கிறார். என்ன, எங்கே போகிறேன்? இல்லை சுவாமி, இப்படி ஒரு பாத்திரம் யாரோ வைத்து விட்டு போய்விட்டார்கள், யாருன்னு தெரியல, இந்த காட்டில் யாராவது வந்தவங்க வழிப்போக்கர்கள் அல்லது பக்தர்கள் யாரோ வந்தவங்க இங்கே விட்டு போயிட்டாங்க, அதான் தேடிக்கொண்டிருக்கிறேன். உடனே ஏன்பா எடுத்துக்கோயே நீ அப்படிங்கிறார். இல்லை சுவாமி, அது மகாபாவம், உழைக்காமல் வரக்கூடிய காசு நிலைக்காது. அதோடு பகவான் எனக்கு ஒரு தொழிலை கொடுத்துருக்கான், ஏதோ ஒன்று, இதில் நான் நல்ல ஜீவனம் பண்ணிக்கொண்டு நன்றாக இருக்கிறேன். எனக்கு அளவுக்கு அதிகமாக இந்த பொற்காசுகள்லாம் கிடைச்சிதுன்னா என்னுடைய மனசு தர்ம விஷயங்களில் போகாது. அதனால் இது வேண்டாம், யாராவது உடையவர்களை பார்த்து ஒப்படைக்கணும், யாராவது வந்து கேட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவோம், அதுக்காக நான் இந்த சொல்லிகளை புறக்கி கொண்டு நான் போய்கின்றிருக்கேன். அந்த என்னுடைய நகரத்துக்குள்ளே போன உடனே யாராவது அந்த பக்கம் யாராவது தேடி கொண்டு இருந்தாங்களா, அவர்கிட்ட இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி போய் எடுத்துக்கோன்னு சொல்லலாம்னு இருக்கேன். அப்போ பின்னால் இருக்கிற நாமதேவரை பார்த்து பாண்டுரங்கன் சிரித்தார். சிரித்து விட்டு பாண்டுரங்கன் ருக்மிணி சமேதராக காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே இந்த மூவருமாக கைகளை கூப்பி வணங்கி பாண்டுரங்கனுடைய தரிசனம் கிடைத்தது. இப்படி காட்சி கொடுத்து விட்டு உடனே மறைஞ்சிட்டார். உடனே நாமதேவரானவர் ராகா கும்பரை ஆசீர்வதித்து, நீ நல்ல பாக்கியம் செய்திருக்கிறாய், இப்படி பகவானே உனக்கு காட்சி கொடுத்துருக்காரு என்று சொல்லி அவரை பாராட்டி, ஏன்னா நாமதேவர் ஏற்கனவே பிரபலமானவர், அவரை எல்லாருக்கும் தெரியும் நல்ல மகான்னு, அந்த ஊரிலே போய் ராகா கும்பருடைய சிறப்பை சொல்லி, ஏற்கனவே ராகா கும்பருக்கு ஊரில் மரியாதை, ஏன்னா ஏற்கனவே இந்த பூனைக்குட்டிகள் பிழைத்தனால மரியாதை. ஆகவே இந்த ராகா கும்பருடைய பெருமையை ஊரிலே சொல்லி அவர் ஒரு மகானாக போற்றப்பட்டார் என்பதோடு நிறைவு செய்கிறேன். இதில் என்ன தெரியறதுன்னு கேட்டால், பகவானை வழிபடுவதற்கு எத்தனையோ முறைகள் இருக்குது. நான் சொன்னது மாதிரி தான், பயணம், வாழ்க்கையே ஒரு பயணம்தான். நான் சொல்லும்போது சொன்னேன், பெர்த் இஸ் தி ஆரிஜின், டெத் இஸ் தி டெஸ்டினேஷன், தி ஜேர்னி பிட்வீன் பெர்த் டு டெத் இஸ் கால்டு லைஃப். வாழ்க்கைங்கிறது என்னென்னா ஒரு பயணம். நம்ம புறப்பட்ட இடம் பிறப்பு, போய் சேர்கிற இடம் மரணம், பகவானுடைய திருவடி. இதுக்கு இடையில் நடக்கக்கூடிய பயணத்துக்கு பேர் தான் வாழ்க்கை, லைஃப். இந்த பயணத்தை நாம் எந்த முறையில் வேணாலும் அமைச்சுக்கலாம். அதுக்கு பகவான் பல்வேறு வழிகளை சொல்கிறார். நாமஸ்மரணம், பக்தி யோகம், ஞான யோகம், அப்படி இதில் எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு பக்தியும் முக்தியும் கிடைக்கும். இதை காட்டுவதற்காக இந்த கர்மயோகியாக வாழ்ந்த ராகா கும்பருடைய கதையை திரும்ப திரும்ப பகவான் நமக்கு நிலைநிறுத்துவது என்னவென்றால், பக்திக்கு ஞானம் வேணுங்கிறது இல்லை, ரொம்ப இது வேணுங்கிறது இல்லை, சாதாரண மனநிலையிலேயே நாம் பக்தியையும் முக்தியையும் கடைப்பிடிக்க முடியும் என்பதற்கு ராகா கும்பருடைய ஒரு சரிதம் நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இறைவாணி இதாராய் பறையலோரம் பாவாய்.
எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியலரும்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புறுவரும்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.